இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்தவரை தெனாலிராமன் பற்றிய ஒரு கதை இது. அமைச்சரவையில் தெனாலிராமன் கூறிய தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மன்னர் எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அமைச்சரவையில் ஒரு நாள் தீர்ப்பு வழங்க வேண்டியிருந்தது. அங்கே ஒரு தச்சர், இரும்பு பட்டறைக்காரர், இரும்பு சாணம் பிடிப்பவர், ஒரு கண்ணாடி கடைக்காரர் வந்திருந்தாரு. இவர்களுக்குள் ஒரு சண்டை, யார் பெரியவர் என்று இவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த சண்டை தான் போய்கிட்டு இருக்கு. இவர்கள் ரோட்டில் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். அதை பார்த்துட்டு காவலர், அங்கிருந்த காவலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவரை நேரா பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்போது ராஜா தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கிறது. நடந்த விஷயத்தை எல்லாம் காவலர்கள் ராஜாவிடம் தெரிவித்து விட்டார்கள். ராஜா கேட்கிறாரு, உங்களுக்கு யார் பெரியவர் என்று தெரிய வேண்டுமா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே ஆம் மன்னா அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த இடத்துல தெனாலிராமன் இல்லை. தெனாலிராமன் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு புல் கொடுக்க வெளியில இருக்காரு. அவருக்கு இந்த விஷயம் ஃபுல்லாவே தெரியாது. இப்போ இதற்கான விடையை கூறிவிட்டால் நீங்கள் இங்கிருந்து சென்று விடுவீர்களா, இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டீர்கள் அல்லவா அப்படிங்கிற மாதிரி மன்னர் இவங்க 4 பேர்ட்டையுமே கேட்கிறாரு. உடனே மன்னர் காவலர்களை அழைத்து 4 துண்டுச்சீட்டுகளை எடுத்து வாருங்கள், அதில் 1, 2, 3, 4 என்று எழுதி கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவை காவலர் திரு முழிக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல தமிழ் இருந்தாலே போதும், அவை காவலர்களாக மாறிவிடலாம். அதே நேரத்துல உடல் வலிமை மற்றும் சண்டை பயிற்சிக்கான தெளிவு இருந்தாலே போதும், அவர்கள் அவை காவலர்களாக பார்த்தீங்கன்னா மாறிவிடலாம். கடைசியாக ஒரு வழியாக அருகில் உள்ளவரிடம் கேட்டு அந்த துண்டுச்சீட்டில் அவர் எழுதிட்டு வந்துடுறாரு. மன்னரிடம், மன்னா இதோ 4 துண்டுச்சீட்டுகள், நீங்கள் சொன்னபடி செய்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னர்கிட்ட போயிட்டு கொடுக்குறாரு. மன்னர் இந்த 4 பேரையுமே அழைக்கிறாரு. எல்லாருமே பக்கத்துல வாங்க, இதில் இருக்கக்கூடிய துண்டு சிட்டை ஒவ்வொன்றா எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஒவ்வொரு துண்டு சிட்டா எடுத்துக்கிறாங்க. இப்போ 4 பேர் கையிலையும் 4 துண்டு சிட்டு இருக்கு. அதை ஒரே நேரத்துல 4 பேருமே பிரிச்சு பார்க்குறாங்க. இது பிரிச்சு பார்த்ததுமே இவங்க 4 பேருமே திருன்னு இவங்களும் முழிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு படிக்க தெரியாது, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் படிக்க தெரியும். அந்த ஒரு ஆளு கண்ணாடி போட்டிருக்காரு. இப்போ திடீரென்று இவர்கள் எல்லாருமே முழிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவையில எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிரிச்சுட்டாங்க, ஆனா படிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது பார்க்கும்போது இப்ப அந்த 4 பேருமே மன்னர்கிட்ட, மன்னா எங்களுக்கு சரியாக கண் தெரியாது என்று கூறின உடனே அமைச்சர் ஒருவர் திடீரென்று ஒருத்தவரை பார்த்து, நீங்க தான் கண்ணாடி போட்டிருக்கீங்களே, நீங்களாவது படிக்கலாமே அப்படிங்கிறத கேட்கிறாரு. உடனே மன்னருக்கு கோபம் வருது. கண்ணாடி போட்டிருக்கிறவர் படிச்சிருக்கலாமே, ஏன் படிக்காம இருக்காரு? உடனே அவைக்காலரை கூப்பிட்டு, இவர் கண் தெரியாத போல் நடித்திருக்கிறார், இவர் பாதாள அறையில் அடையுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இருங்கள் நான் படித்து விடுகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த நபரும் படிக்கிறாரு. மன்னா எனக்கு வந்திருக்கக்கூடிய எண் 4 அப்படிங்கிறத சொல்றாரு. சொன்ன உடனே மன்னரும் அமைதியாயிட்டாரு. இப்ப இந்த விஷயம் தெனாலிராமன் காதுக்கு போயிடுச்சு. இப்ப தெனாலிராமன் அந்த அவையை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. மன்னா என்ன நடந்தது, நான் உதவலாமா அப்படிங்கிறத தெனாலிராமன் கேட்கிறாரு. உடனே மன்னர் சரி ஆகட்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுவரை நடந்த எல்லா விஷயத்தையுமே தெனாலிராமனிடம் மன்னர் சொன்ன உடனே சரி மன்னா நான் உதவுகிறேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. நீங்கள் 4 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்களா என்று கேட்டதும் ஆம் என்று சொல்றாங்க. ஒரே வேலை செய்கிறீர்களா என்று கேட்டதும் இல்லை, நாங்கள் வெவ்வேறு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் அண்ணன் தம்பியா அப்படிங்கிறது கேட்டோன்னே இல்லை நாங்கள் அனைவரும் அண்ணன் தம்பி கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சரி, உங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான விஷயம் என்ன அப்படிங்கிறத கேட்கிறாரு. இங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்யறதுல சுத்தியல் நாங்க 4 பேருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்றாரு. மன்னா இதற்கு சரியான தீர்வு நான் வழங்குகிறேன் அப்படிங்கிறத தெனாலிராமன் சொல்றான். இதற்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. முதல்ல இரும்பு பட்டறைக்காரரை அழைக்கிறாரு தெனாலிராமன். நீங்கள் சுத்தியலை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டதும் நான் கத்தி, கடப்பாறை, அரிவாள் போன்ற பொருட்களை செய்ய பயன்படுத்துகிறேன் என்று சொல்றாரு. சரி நீங்கள் செல்லலாம். இரண்டாவதாக ஒருத்தவர் அழைக்கிறாரு, தச்சரை அழைக்கிறாரு. நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே நான் மேசை, நாற்காலி போன்ற பொருட்களை செய்ய பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. மூன்றாவதாக சாணம் பிடிப்பவரை அழைக்கிறாரு. நீங்கள் எதற்கு இதை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டதும் ஒருவேளை அரிவாள், மண்வெட்டி வளைந்திருந்தால் அதை சரி செய்வதற்கு நான் சுத்தியலை பயன்படுத்துவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. நான்காவதாக வரக்கூடிய நபர் கண்ணாடி கடைக்காரர். அவரை அழைத்து கேட்கும் பொழுது நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது கேட்க, நான் நேரடியாக கண்ணாடியில் சுத்தியலை பயன்படுத்த முடியாது, அது தூள் தூளாக உடைந்துவிடும், எனக்கு தேவையான பொழுது மட்டுமே நான் பயன்படுத்துவேன், அதுவும் பார்த்தீர்களே ஆனால்
அந்த கண்ணாடியில் வரக்கூடிய இந்த ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து சரி பண்ணுவதற்கு, அதை வந்து மாற்றுறதுக்கு மட்டும் நான் சுத்தியலை பயன்படுத்துவேன். அதுவும் பெரிய சுத்தியலை பயன்படுத்த மாட்டேன். சிறிய அளவில் இருக்கக்கூடிய சுத்தியலை, மரக்கட்டையால் செய்யப்பட்ட சுத்தியலை மட்டுமே பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது வந்து அந்த ஆள் வந்து சொல்றாரு. இப்போ தெனாலிராமன் கூறுகிறான், நீங்கள் 4 பேரும் ஒரே மாதிரி இல்லை. உங்கள் கையில் ஒரே மாதிரியான விஷயத்தை கொடுத்தாலும் உங்களால் ஒரே மாதிரியான செயலை ஒரே மாதிரியான அளவில் செய்ய முடியவில்லை. இதிலேயே உங்களுக்கு ஒருவரில் ஒருவர் வேறுபட்டவர் என்று தெரிகிறது. இந்த உலகில் யார் பெரியவன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பணம் உள்ளவர்களா, அல்லது அதிகம் படித்தவர்களா, அல்லது நல்ல வேலை செய்பவர்களா என்றை நீங்களே நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விஷயம் மாறுபடும். ஒரு விஷயத்தில் நீங்கள் பெரியவராக இருப்பீர்கள், இன்னொரு விஷயத்தில் மற்றொருவர் பெரியவராக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. இரும்பு பட்டறைக்காரர் சுத்தியலை ஓங்கி அடித்தால்தான் கத்தி கடப்பாறை செய்ய முடியும். தச்சரோ ஓரளவுதான் சுத்தியலை கொண்டு அடிக்க முடியும். இல்லை என்றால் மேஜை நாற்காலி உடைந்துவிடும். சாணம் பிடிப்பவர் சாணம் பிடிக்கும் பொருள் வளைந்திருந்தால் மட்டுமே சுத்தியலை பயன்படுத்த முடியும். கண்ணாடி கடைக்காரர் நேரடியாக சுத்தியலை பயன்படுத்த முடியாது. அப்படி செய்தால் கண்ணாடி தூள் தூளாக உடைந்துவிடும். அவையில் அனைவரும் என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே தெனாலிராமன், மன்னா, இவர்கள் 4 பேரையும் பாதாள அறையில் அடைத்து விடுங்கள் என்று கூறியதும், நான் பெரியவன் இல்லை, அவர்தான் பெரியவர், வேண்டுமானால் அவரை சிறையில் அடையுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணாடி கடைக்காரர் பட்டறை கடைக்காரரை பார்த்து சொல்றாரு, பட்டறை கடைக்காரர் வந்து தச்சரை பார்த்து சொல்றாரு. இந்த மாதிரி மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நான் பெரியவன் இல்லை, அவர்தான் பெரியவர்னு ஒவ்வொருத்தர் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த 4 பேருமே வந்து மனம் திருந்தி நண்பர்களாக வந்து மாறிவிட்டாங்க. இந்த கதையை பொறுத்தவரைய எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல சிறந்தவர்களாக இருக்கும். அதை வைத்து பெரியவர் சிறியவர் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை விடவும் பெரியவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்துல வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோ வந்து சொல்லுது. எல்லா விஷயத்திலுமே பெரியவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனிதர்களால் வர முடியாது. மனிதர்களையும் தாண்டிய ஒரு சக்தி இந்த உலகத்துல வந்து இருக்கு. அதுதான் வந்து பெரிய ஒரு விஷயம். அதைத்தான் வந்து இந்த கதை வந்து சொல்லுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.